வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கும் தீர்மானம் புதுவை சட்டசபையில் நிறைவேற்ற முதல்வர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுக வெளிநடப்பு. பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் முன்பாக துப்புரவு ஊழியர் குடும்பத்துடன் உண்ணாவிரதம். பிடிப்பு தொகையை வழங்க மறுத்ததால் ஆவேசம். தமிழகத்தை போன்று புதுவையிலும் கோயில்களில் அன்னதான திட்டத்தை துவங்க அரசு நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த அந்நாட்டின் அதிபர் மீது விசாரணை நடத்துவதுடன் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற முன்வராத அரசினை கண்டித்து சட்டசபையில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டமன்றத்தில் பூஜ்ய நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், இலங்கையில் நடைபெற்ற போரின் போது தமிழ் மக்களை கொன்று குவித்த அந்நாட்டின் அதிபர் ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்துவதுடன் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும், அதேபோன்று புதுவை சட்டமன்றத்திலும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் இந்த விஷயத்தில் அரசின் நிலைப்பாடு என்னவென்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி எந்தவித பதிலும் தெரிவிக்காமல் இருக்கையில் இருந்தபடி அமைதி காத்தார். தொடர்ந்து அன்பழகன் வலியுறுத்திய போதிலும் அரசு தரப்பில் எந்தவிதமான பதிலும் அளிக்கப்படாததால் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்த அரசு துரோகம் செய்கிறது என்று கூறி வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, புருஷோத்தமன், பாஸ்கர் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் பூஜ்ய நேரத்தில் பேசும்போது, கல்வித்துறையில் பணியாற்றுபவர்கள் தங்கள் பிரச்சனை தொடர்பாக அரசியல்வாதிகளை தொடர்பு கொள்ள பரிந்துரை செய்யக்கூடாது என அந்த துறையின் இயக்குநர் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது நியாயமா என்று கேள்வி எழுப்பினார். முதல்வர் சொல்லி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா என நியாயம் கேட்டார். ஆனால் அரசு தரப்பில் எந்தவித பதிலும் உறுப்பினருக்கு அளிக்கப்படவில்லை. ஆளுகின்ற இந்த அரசானது இலங்கை அரசுக்கு ஆதரவாகவும் இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதத்திலும் எங்களது தீர்மானத்தையே சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் மீது எந்தவிதமான ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் இங்கே ஆளுகின்ற இந்த மைனாரிட்டி அரசுக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற இந்த ரங்கசாமி இன்றைய தினம் சட்டமன்றத்தில் முன்வராத காரணத்தினால் எங்களது தீர்மானத்தை வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் ஆளுகின்ற இந்த அரசை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில், அதாவது எங்களது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இது போன்ற தீர்மானம் புதுச்சேரி மாநிலத்திலும் இவர்கள் இது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவையில் பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை திரும்ப தர வலியுறுத்தி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் முன்பாக மாஜி ஊழியர் குடும்பத்தினருடன் உண்ணாவிரதம் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை திப்பிராயப்பேட்டையை சேர்ந்த சூசைநாதன் என்பவர் செயின்ட் லூயிஸ் வீதியில் உள்ள பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் துப்புரவு ஊழியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இதற்கு 20 ஆண்டுகால இருப்பு பணத்தை நிர்வாகம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து தொழிலாளர் நீதிமன்றத்தில் சூசைநாதன் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவருக்கு இருப்பு தொகையை வழங்க வேண்டும் என ஜூன் மாதம் உத்தரவிடப்பட்டது. இதற்கான நகலுடன் சென்ற சூசைநாதன் தனக்கு இருப்பு பணத்தை தரும்படி கேட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தி அடைந்த சூசைநாதன் திங்கட்கிழமை காலை பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் முன்பாக தனது குடும்பத்தினருடன் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கோவில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன் ஆகியோர் தமிழக அரசை பின்பற்றி புதுவையில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அன்னதான திட்டம் கொண்டு வரப்படுமா என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, இது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும், பள்ளி வாசல்களில் ரம்ஜான் நோன்பு நாட்களில் ஹசர் கஞ்சி வழங்குவது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்.
இதே போன்று அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் பாரதி மில் திட்டு, அனிதா நகர், நூறடி ரோடு, வேல்ராம்பட்டு போன்ற பகுதிகளில் கடந்த 60 ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடங்களிலேயே அரசு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதல்வர், இதுபோன்ற பிரச்சனை அனைத்து தொகுதிகளிலும் இருப்பதால் வருவாய் துறையுடன் ஆலோசனை நடத்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மேலும் இந்த ஆண்டிற்குள் இது தொடர்பாக அரசு சரியான முடிவினை அறிவிக்கும் என உறுதியளித்தார். கடலூர் மத்திய சிறைக்கு சென்ற ஸ்டாலினுக்கு புதுவையில் எல்லையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூர் மத்திய சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் நேருவை சந்திக்க தமிழக முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்றார். அவருக்கு புதுவை எல்லையான கனகசெட்டிக்குளத்தில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் எஸ்பி சிவகுமார், முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜாராமன், சுப்பிரமணியன், கென்னடி, சிவா மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல் கோட்டக்குப்பத்தில் விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்தனர். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கும் 3 மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுவையில் தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரை செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிட சிறை நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் 3 மரண தண்டனையை மத்திய அரசும் மாநில அரசும் ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் திங்கட்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவ மாணவியர் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். முதல்வர் ரங்கசாமியிடம் திருநங்கைகள் சந்திப்பு, வாக்குரிமை உட்பட பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தார். சிதம்பரம் கொள்ளையர்களுடன் தொடர்புடைய போலீசார் 2 மீது வழக்கு பதிவு, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி அத்தனையும் உள்ளதடி உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சு பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க, வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சிம்னிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர்
எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நள்ளிரவில் வீடு புகுந்து கணவன் மனைவியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை உழந்தைக்கீரப்பாளையத்தை சேர்ந்த திருநீலகண்டன் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக திகோரா மேரி, அவரது மகன் ஜோயல் ஆகியோருடன் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையோரம் உள்ள துலுக்கானத்தம்மன் நகரில் வசித்து வந்தார். நேற்றிரவு திருநீலகண்டன், திகோரா மேரி ஆகியோர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் விரைந்து சென்று இருவரது உடல்களை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் நள்ளிரவில் கதவை தட்டிய சத்தம் கேட்டு திறந்தபோது திருநீலகண்டனை அறிவாளால் வெட்டிய கும்பல் அதன் பின்னர் திகோரா மேரியையும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. இதில் உயிர் தப்பிய ஜோயல் என்ற சிறுவனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநீலகண்டனுடன் குடும்பம் நடத்தி வந்த திகோரா மேரி ஏஞ்சல் ராயர் என்பவருடன் திருமணமாகி பிரிந்து வாழ்ந்த நிலையில் இச்சம்பவம் நடந்திருப்பது போலீசுக்கு பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. புதுவை ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கை புதுப்பிக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு முடிக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் தியாகராஜன் புதுவை ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கை புதுப்பிக்கும் பணி இந்த நிதியாண்டில் முடிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த அமைச்சர் கல்யாண சுந்தரம், பொதுப்பணித்துறையின் மூலம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கம் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த நிதியாண்டில் முடிக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர் அன்பழகன், தனது தொகுதியில் ராஜீவ் உள் விளையாட்டரங்கம் இருப்பதால் வேண்டுமென்று பணிகள் தடைப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது உப்பளம் மைதானத்தில் உள்ள ராஜீவ் உள் விளையாட்டரங்கம் சமூக விரோதிகளின் புகலிடமாக உள்ளதென்றும் வாக்கிங் செல்லக்கூட வசதி இல்லாத நிலைமை அங்கு காணப்படுவதாக புகார் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் தங்களுக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்க முதல்வர் ரங்கசாமியிடம் திருநங்கைகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை சகோதர நல மேம்பாட்டு அமைப்பை சார்ந்த திருநங்கைகள் துர்கா, ஸ்ரீதேவி, தர்ஷினி, புனிதா, ரேகா ஆகியோர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து திங்கட்கிழமையன்று மனு அளித்தனர். அதில் புதுவையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில்
பெண்மனம் படைத்தவர்கள் 868 பேரும், திருநங்கைகள் 102 பேரும் உள்ளனர் என்றும், தமிழகத்தை போன்று புதுவையிலும் திருநங்கைகளுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தங்களை பார்த்து கேலி செய்யும் மனிதர்கள் அதிகம் இருப்பதால் திருநங்கை நலவாரியம், அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, வாக்குரிமை, இலவச மனைப்பட்டா, படித்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு, பஸ் பாஸ், ஊக்குவிப்பு தொகை போன்றவற்றை அரசு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் வீடு புகுந்து 50,000 நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை திருடிய வழக்கில் கொள்ளை கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்த 2 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை முதலியார்பேட்டையில் கடந்த 23ஆம் தேதி இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே சந்தேகப்படும் வகையில் வந்த 3வரை போலீசார் மடக்கி முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் அனைவரும் சிதம்பரம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன், தில்லைராஜ், லட்சுமணன் என்பதும் இவர்கள் முதலியார்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை காவல் சரகத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்திருப்பதும் தெரியவந்தது. இதன்படி அவர்களிடம் இருந்து 50,000 நகைகள், 2 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சி, 2.25 லட்சம் இந்திய பணம், 4 கம்ப்யூட்டர், செல்போன், டிவி போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர்கள் அனைவரும் புதன்கிழமை பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கொள்ளை கும்பலுடன் போலீசார் சிலருக்கு தொடர்பிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளதால் சிஐடி பிரிவிற்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தற்போது சிறையில் உள்ள 3வரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிஐடி போலீசார் முடிவெடுத்துள்ளனர். இந்நிலையில் கொள்ளை கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்த 2 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. புதுவையில் கோரிக்கையை நிறைவேற்ற தவறிய நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் விளக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி திங்கட்கிழமையன்று கோலாஸ் நகரில் அமைந்துள்ள சீகல்ஸ் உணவகம் எதிரில் விளக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தினகரன் தலைமை தாங்க விஜயராகவன், ஆதி கணேசன், லோகநாதன், ஏகாம்பரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தை சேர்ந்த பாலமோகனன், புகழேந்தி, ஆனந்தராசன், இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்று கோரிக்கை குறித்து கண்டன உரையாற்றினர். இதில் பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. இப்ப பாண்டிச்சேரியில அனைத்து பிராண்டட் மொபைல்களும் மிக மிக குறைந்த விலையில கிடைக்க போகுது. அப்படியா? எங்க? எப்போ? செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி சிலை அருகில மிக பிரமாண்டமா அனைத்து பிராண்டட் மொபைல்களின் ஷோரூமும் திறக்க போறாங்க. யார் திறக்கிறாங்க? உலக புகழ்பெற்ற எஸ்டி கொரியர் நிறுவனம் புதுசா எஸ்டி மொபைல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ், ஸ்பேர் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா. எல்லா பிராண்டட் மொபைல்களும் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸோட கேரண்டியோட கிடைக்க போகுது. அது மட்டுமா, சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சர்வீஸும் உடனே செஞ்சு தந்துருவாங்க. சாஃப்ட்வேர்ஸ், சாங்ஸ், கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் செய்து தராங்களா? மொபைல் சம்பந்தமான A to Z எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் எஸ்டி மொபைல் ஷோரூம் தாங்க. கண்டிப்பா செப்டம்பர் 1ஆம் தேதி போறோம். குறைந்த விலையில் பிராண்டட் மொபைல் வாங்குறோம். இருங்க, இதையும் கேட்டுட்டு போங்க. திறப்பு விழா அன்னைக்கு மொபைல் வாங்குற எல்லாருக்கும் சிறப்பு பரிசும் கொடுக்கறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நட்பு வட்ட இலக்கிய அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை நட்பு வட்ட இலக்கிய அமைப்பின் சார்பில் ஆசிரியர் தின விழா பாக்குமுடையான்பட்டு சுப்ரீம் பயிற்சி மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அமைப்பாளர் சீனிவாசன் தலைமை தாங்க சிறப்பு தலைவர் துரைசாமி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார். நல்லாசிரியர் வேணுகோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள சுப்ரீம் பயிற்சி மைய மாணவ மாணவிகளுக்கு எங்கள் பார்வையில் ஆசிரியர் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இன்றைய முதன்மை செய்திகள். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கும் தீர்மானம் புதுவை சட்டசபையில் நிறைவேற்ற முதல்வர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுக வெளிநடப்பு. பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் முன்பாக துப்புரவு ஊழியர் குடும்பத்துடன் உண்ணாவிரதம். பிடிப்பு தொகையை வழங்க மறுத்ததால் ஆவேசம். தமிழகத்தை போன்று புதுவையிலும் கோயில்களில் அன்னதான திட்டத்தை துவங்க அரசு நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.